ஆனால் உண்மையிலேயே ஐயா என்னென்னு சொன்னார். ஒரு தரம் தொலைபேசியில், நீ வேணா போய் அன்புமணிகிட்ட பேசு அப்படின்னாரு. எனக்கு அவரோட நேரடியாக ரொம்ப நெருக்கமான தொடர்பு இல்லை. என்னடா அவருடைய தொலைபேசி எண் கூட கிடையாது ஐயா அப்படின்னு. நான் வேணா தொலைபேசி எண் உனக்கு அனுப்புகிறேன், நீ போய் பேசுனார். இல்லையா, உங்களுக்கு மாற்று கருத்து சொன்னாலும் பேசலாம், உங்கள்கிட்ட எதுவும் எடுத்து அவன்கிட்ட பழக்கம் இல்லை, அதனால் அவர் எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்வார் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டு நான் கலந்து விட்டேன். அது போன தரம் அவர் பேசிய போதே ஐயாட்ட என்ன பண்ணாலும் பேசலாம், சொன்னால் கேட்டுக்குவார், அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். அவரோட நமக்கு பழக்கம் இல்லை, அவர் விரும்புவாரோ விரும்ப மாட்டாரோ, நம்ம போய் நம்ம தலையை திணிக்கிறது ஐயா சொன்ன தேவையில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த சண்டை நீண்டு கொண்டே போகுது, ரெண்டு பக்கமும் பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஐயா பிடிவாதமாக தான் இருப்பார். ஏனென்றால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த தியாகு ஒரு முறை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். நான் அந்த பேட்டியை பார்த்தேன். ஒரு காலத்தில் தீரன் தலைவர் இந்த கட்சிக்கு. இந்த தீரன் மிதிவண்டி ஓட்டுவார், ராமதாஸ் பின்னால் சைக்கிளில் கேரியரில் உட்கார்ந்து கொண்டு போவார். 2 பேரும் கிராமங்களுக்கு போவார்கள். அங்கே 10 குடும்பம் இருந்தால் அவர்களை சந்தித்து பேசுவார்கள். இப்படியெல்லாம் இந்த கட்சியை வளர்த்தார் அவர். அப்பொழுது நானெல்லாம் ஆலோசனை சொல்லுகிற குழுவில், எவ்வளவு கம்யூனிஸ்ட் கட்சி அவர் அறிவார்ந்த மனிதர் நம்ம தியாகு.